ஏன்னா அவன் பிரச்சனை உன்னோட ஹியூமன் கான்சியஸை மறக்க வைக்கிற அளவுக்கு உனக்கு அஜித்தை பிடிக்குமா? அப்போ படத்துக்கு போய் நாசமா போ, உனக்கு படம் கண்டிப்பா பிடிக்கும். அதுவுமே ஹவுஸ்ஃபுல் ஷோ இருந்தா மட்டும் போ, ஏன்னா கூட்டத்துல கூறதுக்கு மட்டும்தான் அந்த படம் லாயக்கு. ஏன்பா நான் அப்படிலாம் இல்ல, கொஞ்சமாச்சும் படம் பாக்குறப்ப மூளையை யூஸ் பண்ணி பாக்குற ஆளுன்ட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை அவாய்ட் பண்ணிரு. ஏன்னா இதை வேற பார்த்துட்டு நல்லாவே இல்லடான்ட்டு வெளியே வந்து சொன்னேன்னா உன்னைய வேண்டா பார்க்க சொன்னா தலை எங்களுக்காண்டி படம் எடுத்திருக்காரு, எங்களுக்கு பிடிக்கும், நீ வாயை மூடு அப்படிம்பானுங்க. எனக்கு என்ன டவுட்னா கோட்டுமே இதே மாதிரி ஹீரோக்கு கோக்காக தான் இருந்துச்சு, இதே மாதிரி ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சு தான் பண்ணியிருந்தானுங்க. பட் அதுக்கு கூட ஜென்யூன்லி மிக்சட் ரிவ்யூஸ்லாம் படம் ரிலீஸ் ஆனப்பவே வர ஸ்டார்ட் ஆகி நாங்க ரோஸ்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்லயே. பட் இன்னைக்கு அதை விட ஒஸ்டா இறங்கி மீம்ஸ்ல ட்ரெண்ட் ஆகிற கிரிஞ்சு எலமெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. இதுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் இன்ன வரைக்கும் வரா மாதிரி நான் எங்கேயும் ஃபீல் பண்ணலையே, ஏன் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா ஜிபியூவை இன்ன வரைக்கும் பார்த்தவங்கல 98% அஜித் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. அவனுங்க வெளியே வந்து அவனுங்களோட கதறல்கள் மட்டும்தான் நமக்கு கேக்குது. பட் ஒரு விஜய் படம் வந்துனா ஈஸியா ஃபேன்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒன்ஸ் தியேட்டருக்கு போயிடுறாங்க. அதான் கலெக்ஷன்ஸும் அவ்வளவு பெருசா போகுது, மிக்சட் ரிவ்யூஸ் அண்ட் ரோஸ்ட்களும் டப்புன்னு வந்துருது போல. என்னத்த சொல்ல வரேன்னா டியர் ஆமை நண்பா எல்லாம் 2 நாள் தான் வாத்தியாரே, 2 நாள் தான்ற மாதிரி இந்த 2 நாள்ல நல்லா சந்தோஷமா சுத்திக்கோங்க. ஆகா ஃபேன் சர்வீஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஆத்விக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் சம்பவம்லாம் சொல்லி சுத்திக்கோங்க. உங்களோட இந்த 2 நாள் டெலிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் உள்ள வருவான், அதுல எல்லா ஃபேன்ஸும் கலந்துருப்பானுங்க. அவனுங்க பார்த்துட்டு வந்து ஆன்லைன்ல ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பானுங்க. தமிழ் சினிமா காணாத ட்ரோல் மெட்டீரியலா ஆக போகுது. கோட்டு படமே 1 மாசம் ட்ரோல் மெட்டீரியலா இருந்துச்சு, இது மினிமம் 2 மாசமாச்சும் இருக்கும். அதுலயும் ஹெச்டிலாம் வந்துச்சுன்னா சோலி முடிஞ்சிடும். அப்புறமா நீங்க போங்கடா ஹேட்டர்ஸ், வாழு தெரியுது ப்ரோன்ட்டு எவ்வளவுதான் கதர்னாலும் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ அட்டூழியம் பண்றானுங்க மக்களே. இவனுங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் அஜித்துக்கு விசுவாசமா இருக்கேன்ற பேர்ல படம் நல்லா இல்லன்னு சொல்றவனுங்களை எல்லாம் எதிரி மாதிரி பார்த்து ஆன்லைன்ல எவனாச்சும் மிக்சட் ஒப்பீனியன் போட வந்தா மூச்சிலேயே முடிச்சிடறானுங்க கமெண்ட்ஸ் பண்ணி. ஏன்னா அவனுங்களுக்கே தெரியுது கங்கா படத்துல ஒரு பையும் இல்லன்ட்டு. அஜித் தலை ஏகேன்ட்டு இருக்கப்போ எவனாச்சும் கதை நல்லா இல்ல, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லன்னு சொல்லிட்டு வந்தாலே இன்செக்யூர் ஆகி சண்டைக்கு வரானுங்க. இவனுங்க கிட்ட எல்லாம் கதை ஸ்கிரீன் பிளே லாஜிக் இல்லன்ட்டுலாம் பேசிட்டு இருக்க கூடாதுங்க. பி படம் டே அஜித்துக்காண்டி பி படம், டே ஃபேன் பாய் சம்பவம் பி படம், போங்கடா அனில் பசங்களா பி படம். ஆகாஷ் தெரியும்ல, எல்லாரும் கேட்பீங்களே அவன் தலை ஃபேன், ஆமைஸ் டிசர்வ் திஸ் டான்னு சொல்றான். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித்தை இப்படி செலிப்ரேட் பண்றோம்னு சொல்றதெல்லாம் நீ என்ன இலவ வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா முட்டு கொடுத்து சண்டைக்கு போறதுன்றது, அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்குலாம் முட்டு கொடுக்கறதுன்றதெல்லாம் உண்மையாலே எரிச்சலான ஒரு விஷயம். குட் ஃபார் நத்திங் கிரிஞ்சு படங்க இது. அஜித்தை செலிப்ரேட் பண்ணலாம், ஏகே சம்பவம், ஏகே கம்பேக்ன்றானுங்க. பட் என்ன கேட்டா நிறைய இடங்கள்ல இதை விட அஜித் அவர்களை கேவலப்படுத்தவே முடியாதுன்ற அளவுக்கு பாலையாவை விட மோசமா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி தமிழ்ல ஒரு பாலையா படம் பார்த்த மாதிரி. ஏங்க தமிழ்ல ஒரு டயர் 1 ஆக்டர் உருட்டு நல்லா உருட்டு, செக்கில் ஆட்டினா சுத்தமான உருட்டுன்னு டயலாக் பேசுறாரு. ஒரு டயலாக் கூட யோசிக்கிறதுன்ற பேச்சே கிடையாது. நல்லா இன்ஸ்டாகிராம வயிறு முட்டை நோண்டிட்டு வாந்தி எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த 110 கிலோ லாரன்ஸ் ட்ரெண்டை எப்படி சார் விட்டீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாரும் சொல்லலையா? அந்த ரெஃபரன்ஸை வச்சு ஒரு 2 சீனை ஓட்டி இருக்கலாம். என்ன சார் போங்க, இது ஒரு ஜானரா? இந்த மாதிரி படங்கள் இப்படிதான்டா இருக்கும். அப்படியே கலர் கலரா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஜானர் இப்படிதான்டா இருக்கும், உனக்கு என்னடா தெரியும்லாம் பேசினாலும் பேசுவானுங்க. ஆக்சுவலா இப்படி எக்ஸ்ட்ராவகண்டா கூஃபியா என்ன டைம்ல என்ன வேணா நடக்கலான்ற மாதிரி படங்கள்லாம் நானும் கூட நிறைய பார்த்தவன் தான். இப்போ எட்கர் ரைட் படங்கள் எல்லாம் நிறைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் வரும். பட் அந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சு ஸ்பூஃப் காமெடி பண்ணிருப்பாங்க. ஆனா இவனுங்களுக்கு அந்த ரெஃபரன்சஸை காட்டுறது மட்டும் தான் காமெடி. ஏன்னா ஒரு ஸ்பூஃப் பண்றதுக்கும் அறிவுன்றது வேணும். ஆனா இவனுங்க கொஞ்சம் கூட அறிவை யூஸ் பண்ணாம ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா ரெஃபரன்சஸையுமே கக்கி வச்சு என்ன பண்ணிருக்கோம் அவனுங்களுக்கே தெரியாம ஒரு படம் பண்ணிருக்கானுங்க. ஒரு சீன் சொல்றேன், ஏகே ஏர்போர்ட் போவாராம். அங்க யோகி பாபு கேரக்டர் ஏர்போர்ட்ல வந்து பைலட் ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணி கட் பண்ணா பைலட் ட்ரெஸ்ல நடந்து வருவாரு. அப்புறம் கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல த்ரிஷாவோட இருப்பாரு. அப்புறம் கட் பண்ணா ஒயிட் கோட் போட்டுட்டு வில்லனோட க்ரூஸ்ல நடந்து வராரு. நான் சின்ன வயசுல அயன் சூர்யாவோட கேசினோ ராயல் ஜேம்ஸ் பாண்ட் சண்டை போட்டா எப்படி இருக்கும், அர்ஜுனுக்கும் ஜான் சீனாக்கும் சண்டை வச்சா எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு இமேஜினேஷன் பண்ணுவோம்ல. அந்த சின்ன புள்ள மென்டாலிட்டியில தாங்க இவனுங்க ஏகப்பட்ட சீன்ஸ் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஓட்டி விடு ஓம்பாட்டுக்கு, ஓட்டி ஒழுக விடு ஓம்பாட்டுக்குன்ட்டு இஷ்ட
என்னத்துக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க கொஞ்சம் கூட புதுசா யோசிக்க ட்ரை கூட பண்ணாததாங்க ஒரே கடுப்பு. எல்லா கேரக்டர்ஸும் வாங்க, ஏகேன்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கு, லைன்ல நின்னு ஒருத்தரா பீஜோ பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதாங்க இந்த ஜிபி. சரி படம் நல்லா இருக்குன்னு சொல்றவன்ட்ட படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டா ஏகே சூப்பர், தலை வந்துட்டு அழகா இருக்காரு, அஜித் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்காரு, அவரோட எல்லா கெட்டப்ஸுமே செம்மையா இருக்கு, அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருக்குன்ட்டு என்ன சொன்னாலும் அஜித் சார் தான் படத்தோட பாசிட்டிவா இருக்காரு. விடாமுயற்சி ப்ரொமோஷன்லயே மகிழ் திருமேனி சொல்லியிருந்தாரு அந்த மனுஷன் ரேஸ்க்காக உடம்ப குறைச்சாருன்ட்டு. ஆஹா தலை நல்ல வேலை உடம்ப குறைச்சது நல்லா இருக்கேன்ட்டு அந்த லுக்ல வச்சு பிளாஷ்பேக்கை ஓட்டிட்டானுங்க. இந்த மாதிரி எல்லாமே அஜித்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற மாதிரி தாங்க அந்த படமே இருக்கு. அஜித்துங்கிற ஒரு மனுஷன் மட்டும் இல்லைன்னா இருக்கிறதுலே கேவலமான பீ படம் இதுதான். ஆக்சுவலா அவர் இருந்துமே இது பீ படம் தான், அது வேற விஷயம். பட் இதெல்லாம் ஒரு படம்ட்டு இதை உட்கார்ந்து நான் ஏன் பார்க்கணும்னா அதுக்கு ஒரே ரீசன் அஜித் சார் மட்டும்தான். புலி பாட்டு வர்றப்போ நான் வைப் ஆகுறதுக்கு காரணம் டார்கி மட்டும்தான். ஏகேவோட எலவேஷன்ஸ் அங்கங்க எனக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் பால் டப்பா லிரிக்ஸ். படத்துல தூக்கம் வராம இருக்க காரணம் நாம முன்னாடி ரசிச்ச ரெட்ரோ சாங்ஸ் தான். சீனுக்கு ஒண்ணு வருது. அப்புறம் இந்த டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங் டீம் என்ன பண்ணாங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா ஷிட்டையும் ஒரு பக்கெட்ல கொட்டி ப்ரொஜெக்டர்ல போட்டு விட்டுருக்கானுங்க, அவ்வளவுதான். அந்த போட்டோ ஷூட் சீனு அப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப் சீனு இது ரெண்டு மட்டும்தான் அவனுங்களா மூளையை யூஸ் பண்ணி யோசிச்சிருக்காங்க. அதை தவிர எல்லாமே பீ தான். அகைன் சொல்றேன், உனக்கு படம் பார்க்கணும்னா ஏதாச்சும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்க்கு மட்டும் போய் பாரு. பாதி ஃபுல்லான தியேட்டர்ல எல்லாம் ஒருத்தனும் கத்த மாட்டான், போர் அடிச்சு செத்துருவா, அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு இது ஒரு பீ படம், அவ்வளவுதான். மிச்சபடி கமெண்ட்ஸ்ல வந்து நீ என்னத்தை தான் கதர்னாலும் கண்டு கொள்ளப்படாது. ஏன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல நான் ஆலப்புழா ஜிம்கானா பார்த்துட்டு இருப்பேன். நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன்.